அனைவருக்கும் வணக்கம் மக்களே. அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு சாம்பார், மிளகு தக்காளி கீரை பொரியல் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து பறித்து வச்சுருக்கேன். கீரை பார்த்திங்கன்னா நல்லா தலன்னு இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இவ்வளோ பசுமையாக எங்கேருந்து கொண்டு வந்தாங்களே தெரியல. நல்லா விளைஞ்ச கீரை, கொழுந்து கீரை, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை பச்சையாகவும் அப்படியே கொஞ்சமாக சீரகம் போட்டு மிக்சியில் அடித்து சாறு பிழிஞ்சு குடித்தோம்னா வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. மணத்தக்காளி அல்லது மிளகு தக்காளின்னு சொல்லுவாங்க ஒரு ஏரியாவில். நாங்கள் மிளகு தக்காளி தான் சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில். மணத்தக்காளின்னு சில ஏரியாவில் சொல்லுவாங்க. இந்த கீரைக்கு உள்ள மருத்துவ குணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மெயின் வயிற்று புண்ணு ஆற்றுறது, குடல் அலர்ஜி, குடல் புண்ணு எல்லாமே வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த புண்ணு பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இந்த மிளகு தக்காளி கீரைக்கு மிஞ்சின ஒரு மருந்து வயிற்று புண்ணுக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் கண்ட அனுபவம். வயிற்று புண்ணு உள்ளவங்க தயவு செஞ்சு வேறு எந்த மருந்தையும் தேடாதீங்க. இந்த மிளகு தக்காளி கீரையை மட்டும் சாப்பிடுங்க. 2 நாளில் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும்.